الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக், அதாவது ஷாஃபி மதுஹபுடைய சட்ட கிதாபினை, அதனுடைய பாடங்களை நாம் வரிசையாக படித்து வருகிறோம். கிதாபு தஹாரத்தை முடித்து அல்ஹம்துலில்லா கிதாபு சலாத்துடைய பாடத்திலே ஒவ்வொன்றாக படித்தோம். ஒவ்வொரு பாடங்களாக விளங்கி புரிந்து படித்து வந்தோம். இப்பொழுது அதனுடைய தொடரிலே பாபு சலாத்தில் ஜமாத்துடன், அதாவது சாதாரண தொழுகை என்பது பரதான தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுவது. பாபு சலாத்தில் ஜமாத்துடன் தொழுகைகளை நிறைவேற்றுவது எவ்வளவு சிறப்பிற்குரியது என்ற விஷயத்தை, அதன் சட்டங்களை, அதன் முறைகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இறுதியாக நாம் பார்த்து கொண்டிருந்த அந்த பாடத்தினுடைய சாராம்சம் என்ன? முத்தாபாத்துல் இமாமை பின்பற்றக்கூடிய முறை. அதில் நியத் விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இமாமை எத்தனை ருக்குனுக்கு பின்தள்ளி விடாமல் பின்பற்ற வேண்டும், அதை தாண்டி விட்டால் அதன் நிலை என்ன, இவ்வாறு ஃபாத்தியாவுடைய சூறாவிலே அவர் மெதுவாக ஓதக்கூடிய அந்த அஜிஸ், அந்த இயலாமை பலகீனம் உள்ளம் இருக்குமே என்றால் அதற்குரிய தீர்வு என்ன என்பதெல்லாம் நாம் பாடத்திலே பார்த்து வந்தோம். அதை தொடர்ந்து இமாமிற்கென்று சில விஷயங்களை நாம் ஞாபகம் ஊட்டினோம். இமாமாக இருக்கக்கூடியவர் தொழுகையிலே அவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? உதாரணமாக அவர், அதாவது தொழுகையை சுருக்கமாக தொழுவது, வரக்கூடிய மஹசூரியன்கள், அதாவது முக்ததீன்களுடைய நிலைகளை கவனிப்பது, இது போன்ற பல விஷயங்களை நாம் சொல்லி வந்தோம். இந்த அளவிற்கென்றால் தொழுகையில் இருக்கும் பொழுது ருக்குவிலோ, முதல் ரக்காத்துடைய ருக்குவிலோ அல்லது கடைசி ரக்காத்துடைய தஷஹுதிலே இருக்கும் பொழுது யாரேனும் பள்ளிக்குள் நுழைந்து விட்டால் அவருக்காக வேண்டி, அதாவது எந்தவித பாகுபாடும் இல்லாமல், உயர்வு தாழ்வு சிறப்பு மேன்மை இப்படி அல்லாமல் தாத் என்ற அடிப்படையில் அவருக்காக எதிர்பார்த்து நிற்பது ஒரு சுன்னத் என்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இது போன்ற பல விஷயங்கள் சொன்னோம். இறுதியாக கடைசியில் நம்ம சொன்ன விஷயங்கள்ல தொழுகையுடைய அந்த முறைகள் நம்ம இறுதியாக, அதாவது இமாம் ஆணுகிறவர் எப்படி இருக்கணுங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி இமாமுக்கு ஏற்படக்கூடிய தவறுகள், தொழுகையில இமாமுக்கு ஒரு சொல்லளவில் தவறு ஏற்பட்டால் அதை எவ்வாறு மாமும் எடுத்துக் கொடுப்பார், அதை எவ்வாறு இமாம் கையாள்வார் என்பதையும், அதே போல் செயலளவில் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால் அதை சீர் செய்ய மாமுமானவர் எந்த முறையை கடைபிடிப்பார், அதை இமாம் எவ்வாறு மேற்கொள்வார் என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நாம் இதற்கு முந்தைய பாடத்திலே சொல்லி வந்தோம். இதற்கு முந்தைய பாடத்துல அதை பத்தி தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப அதனுடைய தொடரிலே தான் வரும். இப்ப இமாமுடைய நிலை, இமாமை பின்பற்றி தொழுது கொண்டிருக்கக்கூடிய முக்ததிகள், இமாம் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இமாமுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், எவைகளை எல்லாம் இமாம் கவனிக்க வேண்டும், எந்தெந்த நிலையிலே இமாம் தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இங்க பாடம் என்ன பாடம் சொன்னா, பாடம் 98 ஜமாத்துலுகின் பாடம் தான் பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா, இமாமத் செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கு, ஏன்னா அவரும் மனிதர் தான், அவருக்கும் தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு தொழுகை முறிவை ஏற்படுத்தக்கூடிய சில தவறுகள் ஏற்பட்டு விட்டால் அவர் அதற்கு என்ன செய்வார், எவ்வாறு அதை கையாள்வார் என்பதைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த பாடத்திற்கு நாம் இஸ்திக்லாஃப் என்றால், அதாவது பகரமாக்க தேடுதல், ஹலீஃபாவை தேடுதல், பிரதிநிதியை ஆக்குதல் என்பதாக, தனக்கு பகரமாக தன்னுடைய இடத்திற்கு நாயிபாக ஒருவரை நியமித்தல். இதுக்கு தான் இஸ்திக்லாஃப் என்பது, அதாவது நியமிக்க தேடுதல் என்று சொல்லுவோம் அல்லவா, அதைத்தான் இஸ்திக்லாஃப் என்பதாக சொல்கிறோம். சரி, தொழுகைக்கு பிரதிநிதியாக நியமித்தல். ஒரு இமாம் தொழுது கொண்டிருக்கிறார், தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார், அவரை முக்ததிகள் அவரை பின்பற்றி தொழுகின்றார்கள். இடையிலே இமாமிற்கு தொழுகை முறிவு காரணமான விஷயங்கள் ஏற்பட்டு விட்டது, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏற்பட்டு விட்டது, தொழுகை முறிந்து விட்டது. இப்பொழுது அவர் தொலை வைக்க முடியாது, அவர் ஒது முறிந்து விட்டது, அவர் என்ன செய்ய முடியாது, இமாமான் என்று அவருடைய தொழுகையை தொடர முடியாது. எங்கு ஒது முறிந்ததோ அங்கோடு அவருக்கு அவர் இமாமத்து தொழுகை விட்டு அவருக்கு துண்டிச்சாச்சு, தொழுகைக்கும் அவருக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன செய்யறது? இப்ப தனக்கு என்ன செய்யணும்? இப்போ தன்னுடைய மஅமூம்கள், அவருடைய பொறுப்பில் இருந்து அந்த மஅமூம்களுடைய தொழுகையை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி அவர் ஒருவர் என்ன செய்வார், நாயிபாக நியமிப்பார். நியமிக்கக்கூடிய விஷயத்துல தானும் நியமித்துக் கொள்ளலாம்,
அல்லது யார் நியமிக்கல இருக்கக்கூடியவங்கள அது சம்பந்தமான நபர்கள் முன்னால் சென்று கொள்ளலாம். அல்லது யார் இருக்கக்கூடிய இந்த மக்கள் என்ன செய்யலாம், யாரையாவது நியமித்துக் கொள்ளலாம். அதுபோல இல்லாமல் ஹலீஃபா இருக்கிறாரு, ஹலீஃபா இருந்தார்னா ஹலீஃபாவே தானே போய் கொள்வார், யாரையாவது நியமிப்பார். இப்படி பல விதமான விஷயங்கள் அது இருக்கு. அப்ப இமாம் என்ன செய்யறாரு, நியமிக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அவர் நியமிக்கக்கூடிய விஷயங்களை என்ன செய்யறோம், அது அந்த அந்த அது சம்பந்தமான விஷயங்களை தான் நாம இங்க பார்க்க போறோம். இமாம் நியமித்தாலும் சரி, அல்லது மக்கள் நியமித்தாலும் சரி, அது தானாக முன் வந்தாலும் சரி, அவர்கள் எவ்வாறு நடைமுறையை கையாள வேண்டும். அந்த இடத்துல இமாமுடைய இடத்திற்கு போன உடனே அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன. திடீர்னு மஸ்பூக் என்ன செய்யறாரு, இமாம் என்ன செய்யறாரு, ஒரு மஸ்பூக்கை தன்னுடைய தனக்கு பகரமா தொழுகையை நியமிக்கக்கூடிய, தொழுகையை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய நபராக நியமிச்சிட்டாரு. மஸ்பூக் என்பவர் ஒரு ரக்காத்து 2 ரக்காத்து அவர் தவற விட்டவர். அப்ப அவர் இவர்களோட ஈடுகட்டி தொழுகைக்கு கொண்டு போகணும். ஏன்னா ஏற்கனவே இவருடைய தொழுகை இன்னும் இவர் இடையில தான் சேர்ந்தாரு. இமாமுடைய தொழுகை 3 ரக்காத் முடிஞ்சிருச்சு, மாமுடைய தொழுகை 3 ரக்காத் முடிஞ்சிருச்சு, இவர் இப்போதான் முதல் ரக்காத்துல ஜாயிண்ட் ஆகுறாரு. அப்போ இந்த மாதிரி நிலையில என்ன செய்யறது, அந்த விஷயங்களையும் இதுல பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்னங்கிறத அந்த சுருக்கத்தை நம்ம இங்க பார்ப்போம். அதாவது நுழைவாசல் நம்ம என்ன பார்க்க போறோம், முதல் விஷயம் தகுதியானவரை நியமித்தல். அப்போ என்ன செய்யறாரு, ஹலீஃபாவாக அந்த இடத்துல பிரதிநிதியாக நியமிக்கிறாரு. யார் அது போன்ற விஷயங்களை தெரியும். அதனாலதான் சொல்லுவாங்க, முதல் சஃப்ல நிற்கக்கூடியவங்க யாரு நிற்கணும், அறிந்தவர்கள், நன்கு தொழுகையை பற்றி சட்டங்களை புரிந்தவர்கள், இமாமத்திற்கு தகுதியானவர்கள். சிறுவர்களை ஏன் பின்னால் நிற்க சொல்கிறோம் என்றால், இமாமத்திற்கு தகுதியானவர்கள் முன்னால் நின்றால் இமாமுக்கு ஏற்படக்கூடிய தல்கீனுடைய விஷயமாக இருக்கட்டும், அதாவது தொழுகையில் ஏற்படக்கூடிய சொல்லளவில் ஏற்படக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துகள்ல கராத்துல ஏற்படக்கூடிய தவறுகளை திருத்தி கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம், இவங்க முன் வருவாங்க, முதல் சஃபா இருக்கிறவங்க. அல்லது செயலளவுல ஏதாவது குறை ஏற்படுது, ஏதாவது ஒரு ருக்குனை விடுறாரு, ஏதாவது ஒரு விஷயத்த மறக்கிறாரு, இப்ப அதை ஞாபகப்படுத்தக்கூடிய முறை சுபஹானல்லாஹ் என்று சொல்றது, இது போன்ற விஷயங்கள் தெரியணும். அப்போ தெரிஞ்சவராக இருந்தா தான் என்ன செய்ய முடியும், அங்க அவருக்கு இமாமுக்கு லுக்குமா எடுத்து கொடுப்பாரு, இமாமுக்கு அந்த விஷயத்துல ஒரு எச்சரிக்கை ஊட்டுவார், இமாமுக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவார். அப்ப அது போன்ற நபர்களும் முன்னால் நிற்கணும். அதனாலதான் முதல் சஃப்ல நிற்கிறவங்க யாரு, தகுதியுடையவர்கள் நிற்கிறது ரொம்ப சிறந்தது என்பதாக சொல்லப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் நின்னாருன்னு சொன்னா இமாம் என்ன செய்வாரு, அவர் தனக்கு தகுதியானவங்க என்ன செய்வார், முன்னாடி நியமிச்சிருவார். தனக்கு தகுதியான மக்கள் என்ன செய்வார், நியமிச்சுட்டு அவர் தன்னுடைய தன்னுடைய உதவ பூர்த்தியை போயிடுவார். அப்போ தகுதியானவரை நியமித்தல். அப்போ இமாம் என்ன செய்யணும், தகுதியுள்ளவர், யார் சலாகியத்துள்ளவரோ, யார் நியமித்தார், இவர் கொண்டு விட்டுட்டு போயிட்டார், அவர் பேபன் முழிக்கிறார், அவருக்கு ஒன்றும் தெரியல. அப்போ ஒன்றும் தெரியாதவரை விட்டு என்ன செய்ய முடியும், இருக்கக்கூடிய உங்க தொழுகையெல்லாம் வீணா போயிடும், அல்லது தனித்தனியாக தொழ வேண்டிய நிலை ஏற்படும். அதனால இவர் தகுதியானவர் நியமித்தல் முதல் விஷயம். ரெண்டாவது மஸ்பூக் நியமிக்கப்பட்டார். அப்ப இமாம் யார் நியமிச்சிட்டாரு, மஸ்பூக்கை தூக்கி நியமிச்சிட்டார். அவர் ஒரு ரக்காத்து இமாமோட ஒரு ரக்காத்துல சேர்ந்தார். ஏற்கனவே இமாமுக்கு 2 ரக்காத்து முடிஞ்சு 3வது ரக்காத்து நடந்து கொண்டு இருக்கு, இவர் 3வது ரக்காத்து சேர்றாரு. அப்ப இவருக்கு இது முதல் ரக்காத்தா இருக்குது, இப்ப இவருக்கு இன்னும் ஒரு ரக்காத்தா இருக்குது, ஆனா மாமும்களுக்கு இது கடைசி ரக்காத்து. அப்ப மஸ்பூக்கை தூக்கி என்ன செஞ்சாச்சு, அவன் நியமிச்சிட்டான், சரி அவரை மஸ்பூக் நின்ட்டார். இப்ப மஸ்பூக் என்ன செய்யப்படுறாரு, பிரதிநிதியாக இமாமுக்கு நாயிபாக நியமிக்கப்பட்டால் என்ன செய்யறது. மூணாவது விஷயம் ஹலீஃபாவை அதாவது ஹலீஃபா பகரமானால். அப்போ ஹலீஃபா பகரமானால்னா என்ன அர்த்தம், ஹலீஃபாவே என்ன செய்யறாரு, பகரமா போய் நிற்கிறார். ஒன்றும் ஹலீஃபா தானாக அவர் மாமுமா இருந்து போய் நிற்கலாம், அல்லது அவர் யாரையும் நியமிக்கலாம், அல்லது அவர் அப்பதான் வராரு, அவர் போய் என்ன செய்யறாரு, தொலை வைக்கிறார். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் எப்படி. ஃபர்ஸ்ட் ஒன், அப்பாயின்மெண்ட் ஆஃப் competent person. Second one, if masbuk is appointed. Third one, by defeating the khalifa. அப்ப இந்த 3 விஷயத்தையும் தான் நம்ம இதுல பாடத்துல பார்க்க போறோம். இபாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக அந்த சுருக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சு கொள்றது ரொம்ப லேசா இருக்கும். பாருங்க, நல்லா கவனிக்க வேண்டிய பாடம். அதாவது இஸ்திஹ்லாஃப்னு சொல்றோம், ஹலீஃபாவாக தேடுதல், அதாவது தன்னுடைய இடத்துக்கு வேற ஒருத்தரை நியமிக்கிறது, இதுதான். சரி, இப்போ ஒரு இமாம் இருக்காரு, தொலை வச்சிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய தொழுகை ஹதஸின் மூலமோ அல்லது வேற எதையோ காரணத்தினால முடியுது, துண்டிக்கிறார், தொழுகையை முறிக்கிறார். இப்ப அந்த அவருடைய விட்ட இடத்துல இருந்து அதை பரிபூர்ணம் செய்யறதுக்காக வேண்டி ஒரு மனிதரை அவர் நியமிப்பார். சரிங்களா, யாரையாவது ஒருத்தர் நியமிப்பார். ஆனா நியமிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த தொழுகைக்கு இமாமத்திற்கு தகுதியான ஒரு நபரை நியமிப்பது நிபந்தனையா இருக்கு, யாரையோ கொண்டு வச்சிடக்கூடாது. அப்போ நிபந்தனை என்னன்னு சொன்னா, அதுக்கு தகுதியானவரை கொண்டு நியமிக்கணும். சரி, இப்போ இன்னொரு விஷயம், இவருக்கு பின்னாடி மக்கள் தொழுது கொண்டு இருக்காங்க, இவருக்கு தொழுகை முறிச்சிடுறாரு, முறிஞ்சிருது.
இப்போ இவர் நியமிக்கலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, அவங்க மக்கள் என்ன செய்றாங்க, தனியா தொழுதுறாங்க. ஒரு ருக்குன முடிச்சிடுறாங்க. ஒரு ருக்குன முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் இவர் என்ன செய்ய தேவையில்ல, நியமிக்க தேவையில்ல. சரி, இப்போ ஹலீஃபா இருக்காரு. ஹலீஃபாவும் எப்படி இருக்காரு? அவரும் மாமுமா இருக்காரு. அவரும் பின்னாடி தொழுது கொண்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னா, அந்த ஹலீஃபா என்ன செய்யலாம்? அவர் வந்து என்ன செய்யலாம், யாருனாலும் அவரு நியமிச்சுக்கலாம். சரி. நீங்க அப்படி கைய காமிச்சு என்ன செய்யலாம், நியமிக்கிறார். சரி. இப்போ இதே நேரத்துல ஒரு மஸ்பூக்க நியமிக்கப்படுது. மஸ்பூக்க கொண்டு என்ன செய்றாரு, இமாம் வந்து நியமிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா, மஸ்பூக் என்ன செய்வார், இமாமுடைய அந்த அமைப்பை கவனிப்பார். இப்ப மஸ்பூக் என்ன செஞ்சுட்டாரு, முடிச்சிட்டாரு. இமாம் மஸ்பூக் வந்து இமாமுடைய நிலையை பார்த்தா எத்தனாவது ரக்காத்துல இமாமுக்கு இந்த நிலை ஏற்பட்டுச்சு என்பதை தெரிந்து கொள்வார். தெரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் என்ன செய்வார், மூவ் பண்ணுவார். சரி, இவர் முடிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா, இவர் என்ன உதாரணமா இவங்க 3 ரக்காத் தொழுதுட்டு இருக்காங்க. 3வது ரக்காத்துல யார் வந்து சேர்றா, 2 ரக்காத் தொழுதுட்டாங்க, 3வது ரக்காத்துக்கு எந்திரிச்சாங்க. 3வது ரக்காத்துல யார் மஸ்பூக் வந்து சேர்றார். இப்போ சேரும்போது இமாமுக்கு என்ன செய்யுது, அந்த இடத்துல ஒது முறிதல். இப்போ இமாமோட என்ன செய்யுது, இமாமு கொண்டு இவர் 3வது ரக்காத்துல இவர் இமாம் ஆயிடுறார். இப்போ இவருக்கு இது முதல் ரக்காத், மற்றவங்களுக்கு இது 3வது ரக்காத். சரி, இப்போ 3வது ரக்காத்து தொழுதுட்டாரு. தொழுதுட்டு 4வது ரக்காத்தை முடிச்சிடுவார். முடிச்சுட்டு என்ன செய்வாரு, இவரு இவருக்கு என்ன நல்லதுன்னு சொல்லி சொன்னா, அவங்கள நீங்க தனியா தொழுதுங்கன்னு சொல்லி இஷாரா செஞ்சிருவார். அல்லது எதிர்பாருங்கன்னு சொல்லி சொல்லுவார். அது எதிர்பார்க்கறது சிறந்ததுன்னு சொல்லியாச்சு. எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்தா நல்லது. இவர் தொழுகையை முடிச்சு சலாம் கொடுத்துக்கூடாது. சரி. ஆனா இது எப்போ, இமாமுடைய எத்தனாவது ரக்காத்து, இமாமுடைய அமைப்பு தெரிஞ்ச மஸ்பூக். இப்ப இமாமுடைய அமைப்பு தெரியல மஸ்பூக், அவருக்கு என்ன எந்த ரக்காத்துன்னு சொல்லி தெரியல. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் அவங்கள கவனிப்பார். அவங்கள கவனிக்கும் போது அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, எந்திரிக்கிறதுக்கு நாடுனாங்கன்னா இவரு எந்திரிச்சிருவார். இல்லைன்னா இவர் உட்கார்ந்துப்பார். உதாரணம் என்ன, உதாரணமா இவர் வந்து 3வது ரக்காத்துல வராரு. 3வது ரக்காத்து முடிஞ்சிச்சு. இப்போ இமாம் 4வது ரக்காத்துல நிற்கும் போது என்ன செஞ்சு, அவருக்கு பொது முடிஞ்சு இப்போ தூக்கி உள்ள விட்டார். சரியா, இப்போ விட்டாச்சு. இப்போ இவருக்கு எந்த ரக்காத்துன்னு தெரியல. அப்ப என்ன செய்யறாரு, இவர் அவங்களோட தொழுகிறார். தொழுகும் போது இப்போ வந்துட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ பார்க்குறாரு. பார்க்கும்போது இவங்க என்ன செய்றாங்க, இவங்க எல்லாம் வயின் ஜஹில நதுமல் இமாமி ராக்கபகும், அவர் என்ன செய்யல, அவருக்கு இமாமுடைய அமைப்பு என்னங்கிறது தெரியல, எந்த ரக்காத்து எதுங்கிறது டவுட்டா இருக்கு. ராக்கபகும், அப்போ அவர் என்ன செய்வார், அவர்களை கண்காணிப்பார், அவர்களை கவனிப்பார். எப்படி, உதாரணமா இவர் 4வது ரக்காத்துல வரார். 4வது ரக்காத்துல தான் வந்தாரு. இமாம் என்ன செஞ்சிட்டார், அந்த நேரத்தில் இமாம் நிலையில தான் பெற்றுக்கொண்டார். அப்படின்னாலும் அவருக்கு எந்த ரக்காத்தும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்வார், இவர் 4வது ரக்கா இமாம நிலையில தான் பெற்றுக்கொள்றாருன்னா என்ன செய்வார், இமாம் என்ன செய்வார், இவர் வந்து இப்போ மஸ்பூக், இவர் வந்து நாயிப் ஆயிட்டார். இப்போ இவர் தொலை வைக்கிறார். தொலை வைக்கும் போது இப்போ ருக்கு சுஜூத் எல்லாம் செஞ்சுட்டு இப்போ இவர் எந்திரிப்பாரா இல்லை உட்காருவாரா அப்படின்னு பார்த்தா, லேசா அவங்கள பார்ப்பார். அவங்க உட்கார்ற மாதிரி இஷாரா பண்றாங்க, உட்கார்ற மாதிரி தெரியுதுன்னா இவர் உட்கார்ந்துருவார். உட்கார்ந்துட்டு இவர் அத்தஹியாத்தை ஓதிட்டு சலாம் கொடுக்க, ஏன்னா இவர் இமாமுடைய தொழுகை தான் நிறைவேற்ற, அதனால இவர் என்ன செய்வார், சலாம் கொடுக்க மாட்டார். உட்கார்ந்து அத்தஹியாத்தை ஓதிட்டு இஷாரா செஞ்சு எஞ்சிடுவார். எஞ்சி நீங்க வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா சலாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாரு. இவர் எஞ்சி 2வது ரக்காத்து 3வது ரக்காத்து 4வது ரக்காத்து தொழுதுட்டு வழக்கமா தொழுகை முடிக்கிற மாதிரி முடிச்சிருவார். சரி, இதைத்தான் சொல்ல வராங்க. ஒயின் ஜஹில நதுமல் இமாமி, இமாமுடைய அந்த அமைப்பை அவர் அறியவில்லை என்றால், மஸ்பூக்கு தெரியல, ராக்கபஹும், அவர் என்ன செய்வாரு, அவர்களை கவனிப்பார், அந்த மாமூம்களை கவனிப்பார். பயின் ஹம்மு பில் கயாமி, அவர்கள் எழுந்திருப்பதை நாடினால், இது எந்திரிக்கிற காத்துலன்னு சொல்லி அவங்க இஷாரா செய்யறாங்க, எந்திரிக்கிறது நாடுனாங்கன்னா காம இவர் எந்திரிச்சிருவார். உதாரணம் 3வது ரக்காத்தா இருந்துச்சு, 3வது ரக்காத்தா இருக்கு, பார்க்குறாரு, எத்தனை ரக்காத்து தெரியல, நிலையில தான் பெற்றுக்கொண்டார். இப்போ 3வது ரக்காத்துல என்ன செய்யார், தொழுகிறாரு. தொழுது ருக்கு செஞ்சுது, அப்புறம் சமையல் ஆளுமே சுஜூது செய்கிறார். 2 சுஜூதையும் முடிச்சுட்டு இஸ்திராத்தில் உட்கார்ற மாதிரி என்ன செய்வார், பார்க்குறாரு. அவங்க உட்கார்ந்துருக்கிறது, அவங்க இப்போ என்ன செய்றாங்க, ஏந்திக்கிறது நாடுறாங்க. ஏன்னா 3வது ரக்காத்து, இவருக்கு முதல் ரக்காத்து இருந்தாலும் மொத்த வருஷப்படி பார்த்தா இமாமுக்கு 3வது ரக்காத்து. அப்போ என்ன மக்களை பார்க்குறா, எந்திக்கிறான், எந்திரிச்சிருவார். அதே 4வது ரக்காத்தா இருக்கு, அவங்க உட்கார்றது பார்க்குறாரு, உட்கார்ந்துருவார். அப்போ உட்காந்து 3வது ரக்காத்தா இருந்தால் எந்திரிச்சு தொழுதுட்டு 4வது ரக்காத்தை இவர் தொழுதுட்டு இவர் அத்தையாத்து விட்டு சலாம் கொடுக்க மாட்டார், இஷாரா செஞ்சிருவார். நீங்க வெயிட் பண்றா பண்ணுங்க, இல்லை சலாம் கொடுக்காத கொடுத்துருங்க, அதான் சொல்றாங்க. பைன் ஹம்மு பில் கயாமி, அவர்கள் நிற்பதை நாடினால் காம, இவரு நிற்பாரு. இல்ல அவங்க நிக்கிறத நாடலன்னு சொன்னா காத அமர்ந்து கொள்வார், இவர் அமர்ந்து அத்தையாத்த போயிட்டு எந்திரிச்சிருவார். சரி,
நம்ம அவங்கள அத்தையா அவர் சலாம் கொடுக்க சொல்லுவார், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். சார் ஏற்கனவே மேலே சொன்ன வெயிட் பண்ணுறது சிறந்ததுன்னு சொல்லி. ஒயின் கானல் ஹலீஃபத்து கைர மமூமின், இப்போ ஹலீஃபா இருக்கிறாரு, அவரே மாமூம் அல்லாதவராக இருக்கார். இப்போ ஹலீஃபா மாமூமா இருந்தால் அவர் என்ன செய்வாங்க, அவர் நியமிப்பாங்க, அவர் எந்த நிலங்கிறது அவருக்கு தெரியும், அவர் அப்படியே தொடர்ந்துருவார். இப்போ ஹலீஃபா மாமூம் அல்லாதவராக இருக்கிறார். ஒயின் கானல் ஹலீஃபத்து கைர மமூமின், அவர் என்ன சில இமாமோட தொழக்கூடியவராக இல்லை. அப்போ அவர் வரார். அப்பதான் அபு ஜாசப் அவருக்கு ஜாயிஸ் ஆகும். ஃபில் ஊலா ஒஃபி சாலிசத்தி மினர் ருபாயியத்தி, 4 ரக்காத் தொழுகையில முதலாவது ரக்காத்திலேயும் 3வது ரக்காத்திலேயும் அவர் நாய்பாக நுழைந்து தொலை வைப்பது ஜாயிஸ் ஆகும். லா ஃபிஸ் சானியத்தி ஒரு ராபியாத்தி, 2வது 4வது ரக்காத்தில் என்ன செய்ய மாட்டார், நுழைந்து தொலை வைக்க மாட்டார். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, இப்போ 1வது ரக்காத்து அப்படின்னா நிச்சயவாரி நுழைஞ்சி 1வது ரக்காத்து ஆரம்பிச்சு நிச்சயவாரு 2, 3, 4 தொழுதுருவாரு. 2வது ரக்காத்து 3வது ரக்காத்தா இருந்துச்சுன்னா நிச்சயவாரு அதே மாதிரி 3வது ரக்காத்து எந்திரிச்சிட்டு 4வது ரக்காத்து அத்தையாத்து வச்சு அவர்கிட்ட சொல்லிடுவார், நீங்கள் எதிர்பார்க்குறாங்க எதிர்பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்லிடுவார். சரி, அதே இது 4 ரக்காத்து தொழுகையில. அதே இது 2வது ரக்காத்து 4வது ரக்காத்துனா, இப்போ 2வது ரக்காத்துல என்ன செய்யணும், அவர் உட்காருவார். 2வது ரக்காத்துல உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா, இப்போ அவர் என்ன செய்வார், 3வது ரக்காத்துல எந்திரிப்பாரு. இப்போ 3வது ரக்காத்துங்கிறது அவருக்கு 2வது ரக்காத்தா இருக்கும். அப்போ அவங்களுக்கு அது 3வது ரக்காத்தா இருக்கும். இப்போ 2வது இப்படி என்ன செய்யும், ஒரு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால 3வது ரக்காத்து 1வது ரக்காத்துல என்ன செய்வார், அவர் உள்ள நுழைவார். 2வது ரக்காத்து 4வது ரக்காத்தா இருந்தால் என்ன செய்ய தேவையில்லை, அவருக்கு 3 அதாவது 1, 3னா இவருக்கு ஜாயிஸ். ஆனால் 2, 4னா இவருக்கு ஹலீஃபாவுக்கு ஜாயிஸ் கிடையாது. சரி, அதே மாதிரி வலா தஜிபு நீயத்துல் இக்திதாய் பில் ஹலீஃபத்தி, ஹலீஃபாவை கொண்டு என்னது இக்திதாவுடைய நீயத் என்பது வாஜிப் கிடையாது. அப்போ நியமிக்கப்பட்ட ஹலீஃபா இருக்கிறாரு, அவரை என்ன செய்யறது, மேலே சொல்லியிருந்தேன். இப்போ ஹலீஃபா அதாவது அவர் மாமூமா இருக்கார், யார் அவர் ஹலீஃபா நியமிக்கிறாரோ அவர் மாமூமா இருந்தால் என்ன செய்யல, பிரச்சனை இல்லை, முத்தலக்கன் நியமிச்சிடலாம். அதே இது மஸ்பூக்கை நியமிச்சாருன்னு சொன்னால் மஸ்பூக் 2 விஷயத்தையும் கவனிப்பார். அவர் இமாமுடைய அமைப்பு தெரிஞ்சவராக இருந்தால் அவர் எப்படி செய்யணுமோ செய்வார். இமாமுடைய அமைப்பு தெரியாதவராக இருந்தால் மாமூம்களை கவனித்து அந்த இதை மேனேஜ் பண்ணிக்கொள்வார். சரி, அதே ஒரு ஹலீஃபாவை யாரை நியமிக்கிறாரோ அவர் எப்படி இல்லை, மாமூமாக இல்லைன்னு சொன்னால் அவரை எந்த இடத்துல 3வது ரக்காத்துலையும் 1வது ரக்காத்துலையும் அவரை ஹலீஃபாவை நியமிக்கிறது ஜாயிஸு. ஆனால் 2வது ரக்காத்துலையும் 4வது ரக்காத்துலையும் அவர் நியமிக்கிறது ஜாயிஸ் கிடையாது. தொழுதவங்களை யாரையாவது நியமிச்சு கொள்ளலாம். சரி, வலா தஜிபு நீயத்துல் இக்திதாய் பில் ஹலீஃபத்தி, அப்போ யாரை ஹலீஃபா நியமிக்கப்படுதோ அந்த மனிதர் நாய்பாக தொழுகைக்கு நாய்பாக நியமிக்கப்படுறது, அந்த மனிதர்கிட்ட இக்திதாவுடைய நியத்துங்கிறது வாஜிப் கிடையாது. தஜிபு நீயத்துல் இக்திதா பில் ஹலீஃபத்தி, இப்போ ஏற்கனவே ஒரு இமாம இக்திதா செஞ்சு தான் தொழுதுட்டு இருக்காங்க, இவர் என்னது ஹலீஃபாக தான் நியமிக்கப்படுறார், இவர் அவருக்கு பகரமாக நியமிக்கப்படுறாரு, இவரை இக்திதா பண்றங்கிற நியத்து வாஜிப் கிடையாது. பல் லஹும் ஐயுத்தி முஃபுராதா, அப்படின்னு சொல்லலாம், இவங்க அவர்கள் தனியாக கூட என்ன செய்து கொள்ளலாம், தொழுகையை பரிபூர்ணப்படுத்தி கொள்ளலாம். பல் மாறாக லஹும் அவர்களுக்கு யுத்திம்மு, அதாவது கண்டிப்பா என்ன செய்யணும், இவர் இக்திதாவுடைய நியத் செஞ்சுதான் என்ன பின்பற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க நினைச்சா என்ன செய்யலாம், அவரை பின்பற்றாமல பல் லஹும் அவர்களுக்கு யுத்திம்மு ஃபுராதா, தனியாக என்ன செய்து கொள்ளலாம், தங்களுடைய தொழுகைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. வலவு கத்தமல் இமாமு வாஹிதன், இமாம் என்ன செய்யறாரு, ஒரு மனிதரை ஹலீஃபாவை நியமிக்கிறார், ஒரு மனிதரை தொழுகைக்கு தன்னுடைய தொழுகையை பரிபூர்ணப்படுத்துறதுக்காக ஒருத்தரை முற்படுத்துறாரு, யாரு, இமாம் ஒருத்தரை நியமிக்கிறார். ஒல் கவுமு ஆகர, கூட்டம் என்ன செய்து இன்னொரு மனிதரை, இவர் அல்லாத இமாம் அல்லாத இமாம் யாரை நியமிக்கிறார் அவரை விட்டுட்டு வேற ஒருத்தர் என்ன செய்யறாங்க, முற்படுத்துறாங்க. முகத்தமுகும் அவுலா, அப்போ அவர்கள் யாரை முற்படுத்துகிறார்களோ அதுதான் எனது சிறந்ததாக இருக்குது. அவர்கள் யாரை முற்படுத்துகின்றார்களோ அவுலா, அதுதான் அவர்தான் சிறந்தவராக இருப்பார். அப்ப அவர் தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. மக்கள் ஒருத்தரை நியமிக்கிறாங்க, அதே நேரத்தில் இவர் இமாம் ஒருத்தரை நியமிக்கிறாருன்னு சொன்னா மக்கள் யாரை நியமிக்கிறாங்களோ அவரை முற்படுத்துறது தான் சிறப்பானதாக இருக்குது, சிறந்ததாக இருக்குது. அப்ப இதைத்தான் சொல்றாங்க இஸ்திக்லாஃபுடைய சட்டத்துல நம்ம பார்க்கிறோம். வாங்க இன்ஷா அல்லாஹ் இபாரத்தை பார்த்தா நமக்கு தெளிவாக விளங்கும். இஸ்திக்லாஃபுடைய சட்டத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தவங்க இந்த இபாரத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومتى قطع الإمام صلاته بحدث أو غيره, எப்பொழுது இமாம்
அவருடைய தொழுகையை துண்டித்து விடுகிறாரோ பி ஹதஸின், அவருக்கு ஏற்பட்ட ஹதஸின் காரணமாகவோ, அவ் கைரிஹி, அல்லது அதல்லாத வேறு ஏதாவது காரணத்தினாலோ, உதாரணமாக ஏதாவது ஒன்று நஜிஸின் காரணமோ ஏதாவது ஒரு காரணமாக அவர் தொழுகையை துண்டித்து விடுவாரோ, ஃபலஹு இஸ்திஹ்லாஃபு மையுத்திமுஹா, அவருக்கு இஸ்திஹ்லாஃப் செய்வது இருக்கிறது. மையுத்திமுஹா, அந்த தொழுகையை எவர் பூர்த்தி செய்வாரோ அப்படிப்பட்ட மனிதரை தனக்கு ஹலீஃபாவாக, தனக்கு நாயிபாக நியமிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. பிஷருத்தி சலாஹியத்திஹி லி இமாமதி ஹாதிஹி சலாத்தி, இந்த தொழுகையை இமாம செய்வதற்கு பிஷருத்தி, ஒரு நிபந்தனையோடு, பிஷருத்தி சலாஹியத்திஹி, அந்த மனிதருடைய தகுதியை நிபந்தனையை கொண்டு, இமாமதி ஹாதிஹி சலா, இந்த தொழுகையை இமாம செய்வதற்குரிய அந்த தகுதியை உடைய அந்த மனிதருடைய நிபந்தனை கொண்டு. அப்படின்னா பிஷருத்தி சலாஹியத்தினா அவருடைய திறமையை, அவருடைய சலாஹியத்தை நிபந்தனையாக கொண்டு இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்குரிய அந்த பக்குவம், திறமை அவரிடம் இருக்கக்கூடிய அந்த நிலையை நிபந்தனையாக கொண்டு எவர் இந்த தொழுகையை நியமிக்கின்ற பரிபூர்ணம் செய்வாரோ அப்படிப்பட்டவர் என்ன செய்யலாம், இவர் தன்னுடைய தொழுகைக்கு நாயிபாக, ஹலீஃபாவாக நியமிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. சரி, ஃபைன் ஃபஅலு ருக்னன் கப்லல் இஸ்திக்லாஃபி, அந்த பின்னாடி தொழுது கொண்டு இருக்காங்க மக்கள். இப்போ என்ன செய்யறாங்க, இவருக்கு தொழுகை முறிஞ்சிடுச்சு, தொழுகை இவர் முடிச்சிட்டாருன்னொன்னே ஃபைன் ஃபஅலு, அவர்கள் ஃபஅலு செய்தால் ருக்னன், ஒரு ருக்னை நிறைவேற்றி விட்டார்கள். கப்லல் இஸ்திக்லாஃபி, இவர் ஒரு இமாமி துணையாக, நாயிபாக நியமிப்பதற்கு முன்பாக, இஸ்திக்லாஃப் செய்வதற்கு முன்பாக அவர்கள் ஒரு வேலை, ஒரு ருக்னை நிறைவேற்றி விட்டார்கள் என்றால் இம்தனல் இஸ்திக்லாஃபு, இஸ்திக்லாஃப் என்பதை இவர் தடுத்துக் கொள்வார். இவர் யாரும் என்ன செய்ய மாட்டாரு, கலீஃபாவாக, நாயிபாக நியமிக்க மாட்டார். இம்தனா தடுத்துக் கொள்வார். இம்தனால் இஸ்திக்லாஃப், இஸ்திக்லாஃப் என்னது நின்றுவிடும், இஸ்திக்லாஃபை தவிர்ந்துடும், இஸ்திக்லாஃப் செய்ய முடியாது, இஸ்திக்லாஃப் தடையாகிவிடும். சரி, ஃபைன் கானல் ஹலீஃபத்து மஅமூமன் ஜாஸ இஸ்திக்லாஃபு முத்லகன். ஃபைன் கானல் ஹலீஃபத்து, அதாவது யாரை ஹலீஃபாவாக நியமிக்கின்றாரோ அவர் மாமூமாக இருந்தால், அவர் என்ன செய்றாரு, உள்ளே தொழுது கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறாருன்னா ஜாஸ இஸ்திக்லாஃபு முத்லகன், அவரை முத்லகன் பொதுவாக அவர் என்ன செய்யலாம், ஜாஸ ஜாயிஸாகும், இஸ்திக்லாஃபு அவரை ஹலீஃபாவாக, தொழுகைக்கு நாயிபாக நியமிப்பது ஜாயிஸாகும், முத்லக்கா பொதுவாக என்ன செய்யலாம், அவரையே என்ன செஞ்சாலும் நியமிக்கலாம். ஏன்னா அவர் மாமூமா தான் இருக்கிறார், அவரு பின்னாடி தொழுது கொண்டு இருக்காரு. சரி, ஓ யுராஇல் மஸ்பூக்கு நல்மல் இமாமி, அப்ப இந்த இடத்துல யார் மாமூமா இருக்காரோ அவரை நியமிச்சிட்டாருன்னா வேற விஷயம். இதே இது மஸ்பூக்கை நியமிக்கிறார், மஸ்பூக்கை நியமிச்சா இந்த யுராஇல் மஸ்பூக் ஆனவர் கவனிப்பார் நல்மல் இமாமி, இமாமுடைய அந்த கோர்வை, இமாமுடைய அமைப்பை கவனிப்பார். இமாம் எத்தனை ரக்காத் தொழுதார், எதை தொழுகணும், எதை தொழ வேண்டி இருக்குங்கிற விஷயங்களை கவனித்து நிச்சயவார் இவர் தன்னுடைய தொழுகையை ஆரம்பிப்பார். இதா ஃபரக மின்ஹு, இவர் மஸ்பூக்கானவர் தன்னுடைய அந்த அவருடைய தொழுகையிலிருந்து முடித்து விட்டார், இமாமுடைய அந்த விஷயங்களை முடிச்சிட்டார். ஃபைதா ஃபரக மின்ஹு காம, எந்திரிச்சிருவார். ஓ அஷார وأشار ليفارقوه أو ينتظروه وهو أفضل. அப்போ இந்த இடத்துல மஸ்பூக் ஒருவர், அதாவது மேல இருந்து சொன்ன 3 பேர் என்ன செய்யலாம், ஹலீஃபாவாக அவருக்கு பிரதிநிதியாக அமையலாம். அதாவது இமாம் தன்னுடைய நாயிபாக ஆக்கி கொண்டு போறதுக்கு ஒன்று யாரு, தொழுகையிலே கலந்து கொண்ட மஅமூம், ஆரம்பத்திலிருந்தே இமாமோட தொழக்கூடிய மாமூம், இவர் ஒருவர். இல்லது கைர மாமூம் அல்லாத வேற ஒருத்தர் அப்பதான் வராரு. இன்னொருத்தர் மஸ்பூக். 3 பேர் என்ன செய்யலாம், அந்த தொழுகையிலே கலந்து கொண்ட மாமூமுடைய விஷயத்தை சொல்லும்போது என்ன சொன்னாங்க, முத்தலக்கனுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதாவது அப்படிப்பட்டவராக இருந்தா, தொழுகையிலே கலந்து கொண்ட மாமூமா இருந்தா அவர் என்ன செய்யலாம், முத்தலக்கன் என்ன செஞ்சிடலாம், அவரை எதுவுமே பார்க்க தேவையில்லை. 1 ரக்காத் 2 ரக்காத் சொன்னாங்களே, ஜாஸ இஸ்திக்லாஃபுஹு முத்தலக்கன், அவர் என்ன செய்யலாம், முத்தலக்கன் என்ன செஞ்சு கொள்ளலாம், அவரை எத்தனை ரக்காத்தா இருந்தாலும் சரி அவரை ஹலீஃபாவாக, அதாவது இவருக்கு நாயிபாக நியமித்து தொலைவை பூர்த்தி செய்ய வச்சுக்கொள்ளலாம். அப்போதான் முத்தலக்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக எந்த ரக்காத்தாலும் பிரச்சனை இல்லை. சரி, அதே நேரத்தில் மஸ்பூக்கா இருந்தாருன்னா என்ன செய்வார், அவர் கவனிப்பார், அந்த நஸ்மை, இமாமுடைய நஸ்மை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அவர் தொலை வைப்பார். தொழுது முடிச்சதுக்கு பிறகு எந்திரிச்சிருவார். இவர் எந்திரிச்சிட்டு என்ன செய்வார், ஓ அஷாரல் யுஃபாரிகூஹு, அவர்களை நீங்கள் பிரிந்து கொள்ளுங்கள் என்ற விஷயமா இஷாரா செய்வார். அவங்கள பிரிஞ்சு கொள்ளும்படியாக இஷாரா சைகினை செஞ்சிருவார். அவு என்ததிருஹு, அல்லது எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்பதாக சைகினை செய்வார். அஷாரன்றது கையால் சைக்கினை காட்டுவார். ஏன்னா இங்கே எல்லாமே சைக்கினால தான் நடக்குது.
அப்போ இந்த இடத்துல சைகனை காட்டிடுவாரு, நீங்க பிரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி, அல்லது நீ வெயிட் பண்ணிக்கங்க, என்ன செய்யுங்க, நான் தொழுகு முடிச்ச பிறகு அவருக்கு சலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சைகனை செஞ்சுக்கிடுவாங்க. அப்போ வஹுவ அஃதல், அதுதான் சிறந்தது. வெயிட் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் வந்து முடிச்சுக்கிறேன், வெயிட் பண்ணிக்கங்க, நான் முடிச்சுட்டு வந்து முடிச்சதுக்கு பிறகு மொத்தமாக சலாம் ஒன்றா கொடுத்து கொள்ளலாம் என்று என்னும்படியாக சைகனை செய்ததுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்காதான் சொல்றாங்க. அஷார, அவர் இஷாரா செய்வார், லியுஃபாரிகூஹு, அவர்களை பிரிந்து விடும்படியாக, அவ் என்ததிருஹு, அல்லது எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக இஷாரா செய்து விடுவார். வஹுவ அஃதல், ஐ என்ததிருஹு வஹுவ அஃதல், எதிர்பார்த்து கொள்ளும்படியாக செய்யக்கூடிய இஷாரா இருக்கின்றதே அதுவே மிகச் சிறந்ததாக இருக்கிறது. சரி, ஒயின் ஜஹில நஸ்மல் இமாமி, இமாமுடைய நஸ்ம் என்னங்கிறது தெரியல இவருக்கு, இமாம் எந்த நிலையில தொழுகையில இருந்துச்சுங்கிறது தெரியல. இப்போ இவர் என்ன செய்வார், முழிக்க கூடாதுல்ல, அப்போ ராகபஹும், அப்போ என்ன செய்வார், அவர்களை மாமூமை பார்ப்பாரு, கவனிப்பாரு. பைன் ஹம்மு பில் கியாமி, அவர்கள் கியாமிற்காக வேண்டி தயாரானால் காம எந்திரிச்சிடுவார், இல்லா காத, அல்லது உட்கார்ந்துடுவார். இப்போ என்ன சொல்றாங்க, வெறும் மஸ்பூக்கா இருக்கிறாரு, இவருக்கு இமாமுடைய தொழுகையுடைய நஸ்ம் என்னன்னு தெரியல. இப்போ இவர் என்ன செய்வார், இமாமோட தொழுகையில் நிற்கும் போது பார்க்குறாரு, பார்க்கும்போது 3வது ரக்காத்தா இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு இப்படி நேராக பார்ப்பார் இமாமுடைய நிலை எப்படின்னு சொல்லிட்டு, மாமுடைய நிலையை அப்படி கவனிப்பார். பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு 3வது ரக்காத்து 2 சஜ்தா முடிச்சுட்டு அப்படி இஸ்திராகத்தில் உட்கார்ற மாதிரி உட்காரும்போது ஒரு கவனிப்பார். மக்கள் உட்கார்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா உட்காந்துருவார், இல்லை மக்கள் எந்திக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்போ இது 3வது ரக்காத்து முடிவுன்னு என்ன செஞ்சிருவார், 4வது ரக்காத்தா இருந்தால் உட்காந்துருவார், 3வது ரக்காத்தா இருந்தால் என்ன செய்வார், அப்படியே என்ன செய்வார். ஏன்னா இவர் இமாம் வந்து கியாமில் நிற்கும் போது தான் வந்து சேர்ந்தார். இமாம் கியாமில் நிற்கும் போது இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவர் எடுத்து தொழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு, நாயிபாக ஹலீஃபாவாக ஆக வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன செய்வார், இவருக்கு எந்த ரக்காத்துங்கிறது தெரியல. அப்போ என்ன செய்வார், எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். சஜிதா 2 சஜிதா முடிச்சோடனே பார்ப்பார், மக்கள் உட்கார்ற மாதிரி தெரிஞ்சா உட்காந்துருவார், மக்கள் எழுந்திருக்க மாதிரி தெரிஞ்சா அவர் என்ன செய்வார், எழுந்திரிச்சு தொழுகையை பூர்த்தி செய்வார். தொழுகையை பூர்த்தி செஞ்சு நம்ம சொன்ன மாதிரி இஷாரா பண்ணி என்ன செய்வார், மக்கள்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க, அந்த வெயிட் பண்ணுங்க, அல்லது சலாம் கொடுக்குறாங்க அந்த கொடுத்துருங்கன்னு சொல்லி இஷாரா செய்வார். ஆனால் இஷாரால வெயிட் பண்ண சொல்கிறது தான் சிறந்தது. சரி, ஒயின் கானத் ஹலீஃபத், ஒயின் கானல் ஹலீஃபத்து கைர மமூமின், இப்போ கைர மாமூமா இருக்கார், தொழுகைக்காக வேண்டி நியமிக்கக்கூடிய அந்த நபர் கைர மாமூம்னா மாமூம் அல்லாதவராக இருக்கிறார். அப்போ என்னது, மாமூம் அல்லாதவராக இருந்தால் இதை நம்ம சொன்னோம், மேலே மாமூமா இருக்கார். ஒயின் கானல் ஹலீஃபத்து மாமூமா இருந்தார்னா அவருக்கு என்ன சொன்னோம், ஜாஸ, எது அவரை வந்து முத்தலக்கன் எதுலையுமே அவர் இஸ்திக்லா பண்ணிக்கலாம். முதல் ரக்காத்தா இருக்கலாம், 2வது ரக்காத்து, 3வது ரக்காத்து, 4வது ரக்காத்து, எந்த ரக்காத்துலையும் அவர் என்ன செஞ்சு கொள்ளலாம், அவரை ஹலீஃபாவாக நியமித்துக் கொள்ளலாம், தொழுகைக்கு பிரதிநிதியாக ஆக்கி கொள்ளலாம். ஆனால் கைர மாமூமா இருக்கார், இமாமுவை பின்பற்றாதவராக இருக்கார், அப்பதான் வந்திருக்கார். அப்ப அப்படிப்பட்டவராக இருந்தால் ஜாசஃபில் ஊலா வஃபி சாலிசத்தி மினர் ருபாயியத்தி, முதலாவது இன்னும் முதலாவது இன்னும் 3வது 4 ரக்காத் தொழுகையிலிருந்து 4 ரக்காத் தொழுகையில முதலாவது 3வது ரக்காத்திலே மட்டும் அவரை ஹலீஃபாவாக நியமிப்பது, தொழுகைக்கு பிரதிநிதியாக ஆக்குவது ஜாயிஸாகும். லா ஃபிஸ் சானியத்தி ஒரு ராபியா ஒரு ருபாயியத்தி. அதே மாதிரி 4வது 2வது ரக்காத்தில் 4வது ரக்காத்தில் அவரை என்ன செய்ய முடியாது, ஹலீஃபாவாக நியமிப்பது முடியாது, ஜாயிஸ் இல்லை, அவருக்கு தெரியாது, குழப்பிடக்கூடாது. அதனால 1வது 3வது ரக்காத்தா இருந்தால் அவர் கைர மாமூமா இருந்தால் கூட, அவர் இமாமை பின்பற்றாதவராக இருந்தால் கூட அவரை ஹலீஃபாவாக நியமிக்கலாம். ஆனால் அவர் கைர 3வது 2வது ரக்காத் 4வது ரக்காத்தில் அவரை என்ன செய்ய முடியாது, நியமிக்க முடியாது, குளறுபடிகள் ஏற்பட்டலாம். சரி, வலா தஜிபு நியத்துல் இக்திதா இபில் ஹலீஃபா, யாரை பிரதிநிதியாக ஆக்குகிறோமோ, இப்போ இவ்வளவு நேரம் ஒரு இமாம் பின்னாடி தொழுதுட்டு இருந்தாங்க, இப்போ அந்த இமாமுக்கு ஒரு ஹதஸோ ஏதோ ஒரு காரணம் ஏற்பட்டு அந்த இமாம் தொழுகையை முறிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சு, அதனால வேற ஒருத்தரை நியமிக்கிறார். இப்போ நியமிக்கிறவரை புதுசாக தான் நியமிக்கிறாங்க, ஏற்கனவே ஒரு இமாமை பின்பற்றி கொண்டிருந்தார்கள் அல்லவா, இப்போ இவரை நியமிக்கும் போது இவரை பின்பற்றக்கூடியவர்கள் நியத்து வைக்கணுமா, இவரை பின்பற்றுறவங்க நான் இந்த இமாமை பின்பற்றி இக்திதாவுடைய நியத்து வைக்கணுமா வாஜிபா என்று பார்த்தால் சொல்றாங்க, வலா தஜிபு நியத்துல் இக்திதாய் பில் ஹலீஃபா, பிரதிநிதியாக ஆக்கப்பட்ட மனிதரை பின்பற்றுவதற்குரிய நியத் வைப்பது வாஜிபு கிடையாது. வாஜிபு இல்லாமலே என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக அவரை என்ன செய்து கொள்ளலாம், அந்த இடத்துல நியத் இல்லாமலே அவரை பின்பற்றிக்கணும். நியத்துங்கிறது ஏற்கனவே அந்த இமாமை பின்தொடரும் போது வச்சாச்சு. அப்போ இவர் அவருக்கு நாயிபா தான் வந்து பகரமாகத்தான் வந்து நிறைவேற்றுகிறார், அவருக்கு பகரத்தில் தான் இவர் வந்து தொலை வைக்கிறார். அதனால அவருடைய அந்த பழைய நியத்தை முதல் நியத்தே போதுமா. அதனால இந்த இடத்துல ஹலீஃபாவை பின்பற்ற வேண்டும் என்ற நியத்தை கொண்டு வருவது வாஜிப் கிடையாது. சில கிதாபுல் எழுதியிருக்காங்க, வலா தஜிபு நியத்துல் இஸ்தினாஃப், நியத்து இஸ்தினாஃபில் குதுவத்தி, பின்பற்றுவதனுடைய நியத்தை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏற்கனவே வச்சிட்டதுனால இஸ்தினாஃப் தேவையில்லை.
அப்ப அந்த நியத்தோட என்ன செஞ்சு கொள்ளலாம், இவரை பின்பற்றி கொள்ளலாம். இது ஒரு நிலை. இல்ல நான் இவரை பின்பற்ற விரும்பல, இவரோட சேர்ந்து நான் தொழுக விரும்பல, நான் தனியா தொழுது கொள்றேன் அல்லது பிரிஞ்சலன்னு சொன்னா, பல் அல்லது என்ன செய்யலாம், லஹும் அன் யுத்திம்மு ஃபுராதா, தனியாக அவர் மாறான, அதாவது இந்த இடத்துல தனியாக என்ன செய்யறது, தொழுவது அவருக்கு பூர்த்தி செய்வதும் அவருக்கு அனுமதி இருக்கிறது. லஹும் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அன் யுத்திம்மு நிறைவேற்றுவதற்கு, ஃபுராதா பிரிந்து தனியாக கூட முஃபாரக்கத்துடைய நியத்து வச்சு என்ன செய்யலாம், பிரிஞ்சு என்ன செய்யலாம், இவர் தனியாக தன் தொழுகையை நிறைவேற்றி விட்டு போகலாமா என்றால் அதற்கும் அனுமதி இருக்கு. அப்போ ஹலீஃபாவை யார் பிரதிநிதியாக நியமிக்கப்படுகிறாரோ அவரை பின்பற்றும் பொழுது இஃப்திதாவுடைய நியத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்படியே அந்த நியத்தை தொழுது கொள்ளலாம். ஒன்றும் சரி, அது விருப்பம் இல்லை, நான் தனியாக தொழுது கொள்றேன் என்றாலும் முஃபாரக்கத்துடைய நியத்தை வச்சு என்ன செய்யலாம், தாராளமாக பிரிந்து தன் தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம். பல்லகும் அல்லது என்ன செய்யலாம், லஹும் ஐயுத்திம்மு அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஃபுராதா தனியாகவே தொழுகை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. வலவு கத்தமல் இமாமு வாஹிதன் வல் கௌமு ஆஹர் ஃபமுகத்தமுஹும் அவுலா. அப்போ இமாம் ஒருத்தர் என்ன செய்கிறார், நாயிபாக நியமிக்கிறார். இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தரை நாயிபா நியமிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல மக்கள் யாரை நியமிக்கிறாங்களோ, அந்த கூட்டம் யாரை நியமிக்கிறார்களோ அவர்களுடைய நியமனம் சரி, அதையே என்ன செய்யலாம், அதுவே சிறந்ததாக இருக்கிறது. அவரையே தேர்ந்தெடுத்து தொலை வைக்க சொல்லலாம். அதான் சொன்னாங்க, வலவு கத்தமல் இமாமு, இமாம் முன்னாக்கினால் வாஹிதன் ஒரு நபரை நாயிபாக, தனக்கு நாயிபாக ஒருவரை முன்னோக்கு, அதாவது முன்னாக்கி வைக்கிறார், அவரை தொலை வைக்கட்டும்னு சொல்லி. வல் கௌமு கூட்டம் இருக்க தொழக்கூடியவங்க ஆஹர மற்றொருவரை முற்படுத்துகின்றார்கள் என்றால் அவர்களால் முற்படுத்தப்பட்டவரே அவுலா சிறந்தவராக இருக்கிறார். இப்போ யார் முற்படுத்தப்பட்டவர் இருக்கிறாரோ அவரே சிறந்தவராக இருக்கிறாரு. அப்போ அவரே என்ன செஞ்சு கொள்ளலாம், தாராளமாக முற்படுத்தி கொள்ளலாம். அவரையே இது பண்ணிடலாம், இதுல தொலைவைக்க சொல்லி அனுமதிக்கலாம், அதிலே தொலைவைக்க சொல்லி அவருக்கு முன்னுரிமை கொடுத்துடலாம். அப்போ இந்த இடத்துல அதைத்தான் சொல்லப்படுது. என்னென்ன விஷயங்கள், அதாவது மேலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னு சொன்னா, முதல்ல ஒருத்தர் இமாமானவர் இஸ்திக்லாஃபுடைய விஷயத்தை பத்தி பேசப்படுது. அவர் என்ன செய்யறாரு, இமாமுக்கு தொழுகை துண்டிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா அவர் திறமையான ஒருத்தர் அந்த தொழுகைக்காக நியமிக்கணும். அதே நேரத்துல மக்கள் ஒரு ருக்குனை முடிச்சுட்டாங்க தனியாகன்னு சொன்னா இஸ்திக்லாஃப் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இஸ்திக்லாஃபுக்கு யார் நியமிக்கப்படுகிறாரோ அவர் இவரோட தொழுதவராக இருந்தார், முதலிருந்து இவரோட தொழுதவராக இருந்தால் இவர் முத்தலக்கல் என்ன செய்யலாம், பொதுவாக எந்த ரக்காத்துனாலும் அவர் என்ன செய்யலாம், அவரை இஸ்திக்லாஃப் பண்ணலாம், அவர் நியமிச்சுட்டு போகலாம். முத்தலக்கன்னா அதான். சரி, இது மஸ்பூக்கை நியமிக்கிறாருன்னு சொன்னால் மஸ்பூக் கவனிப்பார், தொழுகையுடைய நிலையை கவனித்து அவர் தொழுகை நிலையை கவனிச்சு என்ன செய்வார், அதுக்கேற்ற மாதிரி அவர் தொழுக முடியும் போது இஷாரா செஞ்சிருவார். நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பிரிந்து கொள்ளுங்கள் அல்லது எதிர்பார்த்து கொள்ளுங்கள் இஷாரா செய்திருவார். சரி, அதே நேரத்தில் இவர் இமாமுடைய அந்த நசும் என்னங்கிறது தெரியலன்னு சொன்னால் அவரு முக்ததிகளை கவனிச்சு, மாமும்களை கவனிச்சு தன்னுடைய தொழுகையை அதை சரி பண்ணி கொள்வார், தன்னுடைய நிலையை. சரி, அதே மாதிரி ஹலீஃபா யார் நம்ம தொழுகைக்காக நியமிக்கப்படுகிறாரோ அவர் கைர மாமும், அதாவது பின்பற்றாத ஒருவராக இருந்தால் அவரை, அதாவது இவரோட தொழுகை இதுவரைக்கும் அவரோட தொழுது நபர் கிடையாது, புதிதாக தான் வராரு அப்படின்னா 1வது 3வது ரக்காத்துல தான் அவரை நியமிக்க முடியும். 2வது 4வது ரக்காத்துல அவரை ஹலீஃபாவாக நியமிக்க முடியாது. சரி, அதே மாதிரி ஒருத்தரை ஹலீஃபாவை நியமிச்சாச்சுன்னா அவரை பின்பற்றும் போது இவங்க என்ன செய்யணும், திரும்ப நியத்தை புதுப்பிக்கணுமாங்கிற தேவை கிடையாது. அப்படியே பின்பற்றலாம், இக்திதாவுடைய புது நியத்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் தனியா தொழுகுன்னு நினைக்கிறாங்க, இல்லை நாங்கள் சேர்ந்து தொழலைங்க, இமாம் போயிட்டார்ல, இவரை நாங்கள் தனியாக தொழுது கொள்கிறோம் என்பதாக நினைச்சா தனியாகவும் தொழுது முடிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி இமாம் ஒருவரை நாயிபாக முற்படுத்துகிறார், அந்த கூட்டம் அவங்க அந்த கௌம் இருக்குது, அவங்க ஒருத்தரை நாயிபாக முற்படுத்தினால் யாரை இந்த கூட்டம் நாயிபாக முற்படுத்துகிறதோ அவருக்கே முன்னுரிமை கொடுக்கணும், அவருக்கே முன்னுரிமை கொடுத்தலாம், அவரே சிறந்தவராக இருக்கலாம், அவரே முற்படுத்திடலாம். அப்போ இந்த விஷயத்தில் இதை பற்றி பேசப்பட்டுச்சு. அப்போ குதுவத்துடைய விஷயங்கள், இமாமை பின்பற்றக்கூடிய விஷயங்கள், அதேபோல் நீயத்துடைய விஷயங்கள், இஸ்திக்லாஃபுடைய விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. படிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கவனத்தில் வைத்து அதை ஒவ்வொன்றையும் நாம் சரியான முறையிலே சட்டங்களை தெரிந்து நாமும் அமல் செய்து பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்துள்ள வேண்டும். தொழுகையினுடைய மசாயில்களை முழுமையாக அறிந்து பிறருக்கும் அறிவித்து தொழுகையை அவனுக்கு பிடித்த மாதிரி அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலையிலே சரியான முறைப்படி தொழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.